தேடல் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, தேவைகள் இல்லாத நாட்களும் இல்லை. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று உன் முருகன் சிங்காரவேலன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்பதற்காக வந்திருக்கின்றேன். நான் உன்னிடத்தில் தட்சணையாக ஒரு விஷயத்தை கேட்கின்றேன் என்றால் நிச்சயமாக என் தங்கம் அதை நீ என்னவென்று கேட்கத்தானே செய்வாய். சிங்காரவேலன் நம்மிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கின்றாரா? அப்படியானால் அது என்னவென்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே என் தங்கம் நீ ஆசைப்படுகின்றாய். என் தங்கமே, நான் யாரிடத்திலும் அதை கொடு இதை கொடு என்று கேட்பது கிடையாது. உனக்கு நான் செய்வதற்கு ஒரு பொழுதும் எதிரான பலனை நான் எதிர்பார்ப்பதும் கிடையாது. ஆனால் இன்று உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை நான் கேட்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிங்காரவேலன் உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக அதற்கு பின்னால் 1000 அர்த்தம் ஒளிந்திருக்கும் அல்லவா? தட்சணையாக ஒரு விஷயத்தை நான் கேட்கின்றேன் என்றால் அந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்துகொள். சிங்காரவேலன் என்ன கேட்கின்றார், ஏது கேட்கின்றார் என்பதனை என் தங்கம் நீ புரிந்து கொள்ள தொடங்கு. ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுதும் எதையும் உன்னிடத்தில் எதிர்பார்த்தது இல்லை. அப்படி இருந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அது என்னவென்றால் என் தங்கமே, இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதை உன்னிடத்தில் கேட்க வைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது என்னை கேட்கச் சொல்லி தூண்டுகின்றது. உன் மீது என்னை இப்பொழுது எதையெல்லாம் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒட்டுமொத்த விஷயத்தையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக என்றும் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ ஒரு சேர புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள முடியும். சிங்காரவேலனை முன் நின்று உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கும் பொழுது நீ யார் என்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காக எதற்காக முருகன் வருகின்றார் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்கமே, உன் முன்னால் நின்று நான் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் ஒரு முறை அல்ல பல முறை சொல்லி இருக்கின்றேன். உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் முருகன் உன்னிடத்திலிருந்து பெரியதாக எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. உன்னிடத்திலிருந்து எந்த விஷயத்தையும் பெரிதாக நான் செய்ய வேண்டும் என்று சொன்னது கிடையாது. ஆனால் உனக்காக நான் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்கின்றேன், உனக்காக உன் முன்னால் ஒரு விஷயத்தை நான் நடத்துகின்றேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் என்னுடைய அன்பு நிறைந்திருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் கொடுப்பதை எல்லாம் மன நிறைவோடுதான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன். அதனால் எந்த சூழ்நிலையையும் உணர்ந்து எந்த நிலையையும் கடந்து நீ சிங்காரவேலனின் அன்பை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றாய். என்னிடத்திலிருந்து என் அன்பு வேண்டும், என்னிடத்திலிருந்து உன் வேண்டுதலுக்கான பலன் வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற நீ நான் உன்னிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது என்று நினைக்க கூடாது அல்லவா? முருகனும் உன்னிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கின்றேன், எனக்கு அதனை நீ தட்சணையாக கொடுத்து விட்டால் நான் உனக்கு நிச்சயமாக உன் வேண்டுதலை நடத்தி தருகின்றேன் என்ற வாக்குறுதியை தந்துவிட்டேன். என் தங்கமே, இந்த சிங்காரவேலன் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்னவென்று யோசிக்கின்றாயா? என் தங்கமே, முருகன் பொன்னையும் பொருளையும் அள்ளிக்கொடு என்று கேட்கப் போவது கிடையாது. இதை செய் அதை செய் என்று உன்னை வற்புறுத்தப் போவதும் கிடையாது. இந்த சிங்காரவேலன் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது எல்லாம் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய பொறுமையையும் உன்னுடைய நம்பிக்கையையும் தான். என் மீது நம்பிக்கை வைத்து நீ பொறுமையாக இருந்துவிட்டால் நிச்சயமாக நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும் அல்லவா? நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் என்றாலே அது போதுமே. உன் முருகனுக்கு என் மீது என் தங்கம் அதிகப்படியான நம்பிக்கை வைத்திருக்கின்றது. அப்படியானால் அந்த பிள்ளைக்கு நாம் நிச்சயமாக இதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாகி விடுவேன் அல்லவா? இந்த நேரம் நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நடக்கும் பொழுது உனக்கு சரியான புரிதல்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது சரியான நம்பிக்கையும் வந்து கொண்டே இருக்கும்.
நல்ல நேரம் இனி உனக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனை அற்புதங்களையும் உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் உன்னிடத்திலிருந்து விரும்புவது எல்லாமும் என்னவென்று தெரிந்து கொண்டாய் அல்லவா? இந்த சிங்காரவேலன் உன்னுடைய பொறுமைக்குத்தான் பரிசு கொடுப்பான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு நீ பொறுமையோடு நடந்து கொள்கின்றாயோ, எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையின் மீது நீ நம்பிக்கையோடு நடந்து கொள்கின்றாயோ, அந்த அளவிற்கு உன்னுடைய வெற்றியும் உனக்கு உறுதியாக கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு என்னவென நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றியை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெற வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. என் தங்கமே, எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் அடைந்து இந்த வாழ்க்கையில் நீ இதைவிட மிகச் சிறப்பான சந்தோஷத்தை உறுதியாக பெற்றுக்கொண்டால் அது போதும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இந்த சிங்காரவேலனுக்கு அதைவிட பெருமகிழ்ச்சி வேறென்ன இருக்கின்றது? முருகன், நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நொடிகளில் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உன் வெற்றியை நான் உறுதி செய்வேன். உனக்காக நான் இருந்து நடத்துவதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வாய். எந்த நேரம் யாருக்கும் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை யாராலும் இங்கு புரிந்து நடந்து கொள்ள முடியாது. ஆனால் என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை என்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நான் நடத்துகின்ற விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக இதைவிட சிறப்பான ஒரு வெற்றியையும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு பேரதிசயத்தையும் நடத்தி கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். சிங்காரவேலனிடமிருந்து நாம் நடத்துவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை கொடுப்பதும் இனிமேல் நீ கண்டு பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நிறைவான விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நம்பிக்கையோடு நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் இனிமேல் இந்த சிங்காரவேலனின் அருளோடு உனக்கு எப்பொழுதும் நிலைத்திருக்கும். நீ வேண்டியதை சரி என்று தெரிந்து கொண்ட பிறகு சிங்காரவேலன் அதை உனக்கு நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும். உன்னை தாண்டி இந்த வாழ்க்கையில் எதுவும் சென்று விடாதபடிக்கு இந்த சிங்காரவேலன் உனக்கான நல்ல மாற்றத்தை நான் எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கமே, இந்த நேரம் உனக்கு நான் என்ன கொடுக்கின்றேன், ஏது கொடுக்கின்றேன் என்பதனை எல்லாம் மறந்து இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் நடத்துகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த நிலை மாறும், இந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறும். இனி வரக்கூடிய இந்த நேரங்கள் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும். உனக்கு யாரும் இல்லை என்று சொல்வதை எல்லாம் நிறுத்திவிட்டு எந்த நேரத்திலும் உன் முருகன் நான் இருக்கின்றேன் என்பதனை உன் மனதில் உறுதிப்படுத்து. என்ன சொன்னாலும் யார் என்ன கேட்டாலும் என் முருகன் இருக்கின்றான், அவன் பார்த்து கொள்வான் என்று சொல். உன்னுடைய முயற்சிகளில் மட்டும் ஒருபொழுதும் பின்தங்கி விடாதே. உன்னுடைய முயற்சியை எப்பொழுதும் நீ விட்டுவிடாதே. உனக்கான நேரம், உனக்கான நல்ல மாற்றம் என்று முருகன் முடிவெடுத்து விட்டேன். இனி ஒரு பொழுதும் நான் இதிலிருந்து பின்வாங்கிவிட மாட்டேன். இனி ஒரு நொடி பொழுதும் இந்த வாழ்க்கையிலிருந்து நான் பின்வாங்க நினைக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதற்கெடுத்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட இந்த சந்தோஷத்தை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இனி என்ன நினைத்தாலும் சரி, இதையெல்லாம் கடந்து உன்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்பதனை நீ உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தால் அது போதும். வேறு எதையும் பற்றி என் தங்கம் நீ பெரிதாக சிந்திக்காதே. வேறு எதை பற்றியும் உன் வாழ்க்கையில் நீ பெரிதாக நினைத்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. நடப்பது அத்தனையும் சிங்காரவேலனின் அருளால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுத்துவிடும். இனி உனக்கு பயம் வேண்டாம். யாம் இருக்க பயமேன் உனக்கு. சிங்காரவேலனுக்கு அரோகரா.